ரஃபீக் சார். கேசவன் இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சாரு? கம்மம் சார். சிஐ கேசவன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர் சார். கேசவ் இந்த வீட்டை காலி பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் சார். 6 மாசம் ஆகியும் எதுக்காக இன்னும் இந்த வீட்டுக்கு யாரும் கூடி வரல? அது இந்த வீட்டில் தான் சிஐ சாரோட குழந்தை இறந்து போயிடுச்சு சார். சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி யாரும் இந்த வீட்டுக்கு வரல சார். பூஜா இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா சார். ஸ்காலர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நான் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அப்படின்னா கேசவனுக்கு 2 குழந்தைங்களா? இல்ல சார், ஒரே ஒரு குழந்தை தான், பூஜா. செத்துருச்சு சார். செத்து போயிருச்சா? சரி, பூஜா எப்படி இறந்தா? பூஜாக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இந்த டிசீஸ் ரொம்ப ரேரா தான் வரும். இன் டைம்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாததுனால தான் அந்த குழந்தை இறந்துட்டா. பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர் யாரு? டாக்டர் ரவீந்திரன். அவரை இமீடியட்டா மீட் பண்ணோம். சார், அந்த குழந்தை இருந்த கொஞ்ச நாள்லயே அந்த டாக்டரை யாரோ கொடூரமா கொன்னுட்டாங்க சார். ரஃபீக் சார். குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். ஏன் ரஃபீக் சார், இறந்து போன குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது சினிமால தான் பார்த்திருக்கோம். இறந்து போன குழந்தைக்கு அட்மிஷன் கொடுத்த அந்த ஸ்கூல் பேர் என்ன? அந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹெட் மிஸ்ஸஸ் யாரு? கம் இன். ஹாய் மேம், ஐம் கரீம், 2 டவுன் சிஐ. ஹலோ சார். சிஐ கேசவன் பொண்ணை பத்தி. எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா சார். குழந்தைய நான் பார்க்கலாமா? அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். அப்படின்னா நேத்து வந்தாளா? நேத்து வந்தா சார். குழந்தைக்கு கர்லி ஹேரா சில்கி ஹேரா? கர்லி ஹேர் சார். இந்த குழந்தை எப்படி இருக்கு? அழகா இருக்கு சார். உங்க பொண்ணா? கேசவன் பொண்ணு. குழந்தை இறந்து போய் 6 மாசம் ஆச்சு. இல்லாத குழந்தைக்கு எப்படி நீங்க அட்மிஷன் போட்டீங்க? படிப்பு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அந்த குழந்தை இல்ல சார். சிஐ கேசவன் சார் அவர் வைஃபோட குழந்தை அட்மிஷனுக்காக வந்திருந்தாரு. அவங்க கூட குழந்தை இல்லவே இல்லை. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். அவங்க 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. ஹெட் மிஸ்ஸஸ்க்கு ஹாய் சொல்லுமா? அன்னைக்கு சிஐ சார் ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால நானும் அங்க குழந்தை இருந்த மாதிரியே நடிச்சிட்டேன். ஹாய். குழந்தைய டெய்லி ஸ்கூல்ல டிராப் பண்ண வருவாங்க. ஆனா அங்க குழந்தை இருக்காது சார். பை. சாயந்தரம் குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு வருவாங்க. 2 பேரும் குழந்தை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனா அது கீழே விழுந்துரும். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமாவை கூப்பிட்டு நான் கேட்டேன்.